தாயி கருமாரி தாயி மகமாயி தாயி கருமாரி ஆலயத்தில் கலைமகளி தாயி கருமாரி தாயி கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாயி தாயி கருமாரி கருமாரி எங்கள் தாயி கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாயி தாயி கருமாரி அபயம் அம்மா, இந்த மகளை பாருங்கள் அம்மா, இந்த மகளுக்கு ஆபத்து. அபயம் அம்மா, அபயம் அம்மா. மகளி அம்மா, உனக்கு என்ன ஆனது? உனக்கு ஏது ஆனது? யாரால் உனக்கு ஆபத்து? என்னவென்று சொல்வேன் அம்மா. பெற்றெடுத்த தந்தையே தன் பிள்ளையை பார்த்து காம இச்சைக்கு என்னை அழைக்கின்றார் அம்மா. உண்மைதான் அம்மா. உன்னை பெற்றெடுத்த தந்தை யார்? என்னுடைய பெற்றெடுத்த தந்தை யார் என்று தெரியாதா? யாரு? பிரம்மதேவன் அம்மா. என்னது? உண்மைதான். உன்னுடைய தந்தை பிரம்மதேவன் உன்னுடைய கற்பை எடுக்க வருகின்றானா? உண்மைதான் மகளே, கவலை கொள்ள வேண்டாம். அவனுக்கு ஆணவம் அகந்தை கர்வம் அதிகரித்து விட்டது. அப்படியா? இப்பொழுது அவனுக்கு தகுந்த பாடத்தை நான் கற்பித்துக் கொடுக்கிறேன். நீ கவலை கொள்ள வேண்டாம். என்னுடைய ஆலயத்தின் பின்புறம் அமர்ந்து கொள். அவனை நான் பார்த்துக் கொள். அப்படியாகட்டும் அம்மா, அப்படியாகட்டும். என்னால் படைக்கப்பட்டவள் கட்டி முத்தம் கொடுக்க வேண்டும் என்று பயந்து ஓடுகின்றாள். இந்த கைலாயத்தின் வழியாகத்தான் ஓடி வந்திருக்கின்றாள். இருந்தாலும் என்னை விட்டு மீறி செல்லவே முடியாது. திலோதமை, உன்னை அடையாமல் விடவே மாட்டேன். இருந்த போதிலும் கைலாயத்திலே மாமா மாமியை பார்த்துவிட்டு பிறகு செல்லலாம் சத்தியலோகம். என்ன இது? இந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய மாமாவும் மாமியும் எங்கே சென்றிருப்பார்கள்? இருந்த போதிலும் மாமாவை அழைத்து பார்க்கலாம். மாமா, மாமா எங்கு சென்றிருப்பார்? ஒருவேளை பணிகளுக்கு சென்றிருப்பாரோ? இருந்தாலும் மாமியை அழைத்து பார்க்கலாம். மாமி, மாமி, என்ன மாமியும் காணவில்லை, மாமாவும் காணவில்லை. இருந்த போதிலும் அந்த திலோதமை துரத்தி வந்த காலத்தினால் எனக்கு அயற்சியாக இருக்கின்றது. சற்று நேரம் இந்த மணிபீடத்திலே மாமா அமரக்கூடிய மணிபீடத்திலே அமர்ந்து விட்டு பிறகு செல்லலாம் சத்தியலோகம். என்ன இது? படிகளுக்கு கூடிய பரமனும் அவர்களை குறி பக்தர்களுக்கு
பஞ்சமுகத்தோடு சென்று காட்சி கொடுத்துவிட்டு மீண்டும் பஞ்சமுகத்தோடு நீங்கள் வர வேண்டும். அந்த பஞ்சமுக காட்சியை என் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று உரைத்தேன். சென்றவர் இன்னும் வரவில்லை. அவர் எப்பொழுது வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். சரி சரி, வரும் வரையில் காத்து. அடடா அடடா, பார்த்தாயா என்ன ஒரு திருக்காட்சி! நான் உரைத்த வண்ணம் எனது பதியாகிய சிவபெருமானோ பஞ்சமுகத்தோடு சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அண்டவா, பரமேஸ்வரா, ஜெகதீஸ்வரா, உனது பதியாதவை இப்பொழுது தங்களுக்கு பதி செய்வேன் நான் செய்கின்றேன். ஆண்டவா, பரமேஸ்வரா, ஜெகதீஸ்வரா, நான் மறையாமென பூமகள் தாமரையோ மகள் நான் முகம் ஈன்ற தவமோ. நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோ நகன் நான் முகன் ஈன்ற தவமோ. நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோ மகன் நான் முகன் ஈன்ற தவமோ. நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோ மகன் நான் முகன் நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோன் மகன் நன்முகன் என்ற தவமோ. நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோ மகன் நான் முகன் தவமோ. நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோ மகன் நான் முகன் ஈன்ற தவமோ. நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோன் மகன் நான் முகன் ஈன்ற தவமோ. நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோ மகன் நான் முகன் ஈன்ற தவமோ. நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோ மகன் நன்னரையமென பொம்மகள் மேவிய தாமரையோன் மகன் நான் முகன் என்ற தவமோ. மன்னரையாமென பூமகள் மேவிய தாமரையோ மகன் நான் முகன் ஈன்ற தவமோ. நான் மறையாமென பூமகள் மேவிய தாமரையோ மகன் நான் முகன் ஈன்ற தவமோ. தவமோ. சரி சரி, இருந்தாலும் சுவாமிக்கோ பதி செய்வை செய்து முடித்து விட்டேன். இருந்தாலும் உடலோ சற்று நேரம் அயற்சியாக இருக்கின்றது. சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஓம் நமச்சிவாய நமக்கு. என் மனைவி உரைத்தபடி இப்பொழுது பஞ்ச முகத்தோடு வந்திருக்கின்றேன். இப்பொழுது செல்ல வேண்டும். என் மனைவி பார்வதாவையும் பார்க்க வேண்டுமே. கண்ணியே பார்வதா, நாசக்காரி, நாட்களாக உனக்கு இந்த பிரம்மணக்கம் போகுதி பகமானது அண்டவா பரமேஸ்வரா, கருணை கடலை ஜெகதீஸ்வரா, உங்களுடைய திருநாவினால் இருந்து இப்பேற்பட்ட வார்த்தையை நீங்கள் எடுத்துரைக்கலாமா? தங்களுக்கே தகுமா? இது நியாயமாகுமா சுவாமி? பதிகை தெய்வம் அவள் இருக்கக்கூடிய இடமே ஏகாந்த மேடை என்று சொல்வார்களே, அனுதினமும் உன்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கக்கூடியவள் நான். இந்த தவறை நான் செய்திருப்பேனா சுவாமி? நான் ஒரு பாவத்தையும் ஒரு தவறும் செய்யாதவள் சுவாமி. சோதனை தானா எனக்கு வேதனை தானா? சோதனை தானா
எனக்கு வேதனை தானா விதியும் சேர்ந்தோனும் வாட்டுவதை கூதி சோதனை தானா நமக்குள் வேதனை தானா இரவும் பகலும் நினைந்து உருகுகின்றேன் நீ உள்ளம் வருந்துகின்றேனே இரவும் பகலும் நினைந்து உருகுகின்றேனே உள்ளம் வருந்துகின்றேனே சோதனை தானா நமக்குள் வேதனை தானா இங்கே சோதனை தானா மாமா எப்பொழுதும் இதே வேலை தானா மாமியோடு சண்டை சச்சரவு தானா ஆமா என்ன நடந்தது மாமியோ அழுது கொண்டிருக்கிறார்கள் அட அறிவற்றவனே மாமி பிரம்மதேவா உனக்கு ஒன்றும் தெரியாதா தெரியாது உனக்கு ஒன்றுமே தெரியாதா தெரியாது அட அறிவற்றவனே மாமி பிரம்மதேவா நடந்தது என்ன எனது பதி அமரக்கூடிய சிம்மாசனத்தில் நீ எதற்காக அமர்ந்தாய் என் பதிதான் அமர்ந்து விட்டார் என்று பதிக்கு செய்யக்கூடிய பணிவிட வேலையை நான் செய்து விட்டேன் எனக்கு பதிமூஜை செய்து விட்டீர்களா ஆமா ஆமா என்னை எழுப்பி பதிமூஜை செய்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் மாமா எழுப்பி மனமுறை செய்யணுமா விட மாட்டேன்டா உன்னை தாய் பிரம்மா நான் அமர வேண்டிய சிம்மாசனத்தில் அமர தகுமாடா அமரலாமாடா அட நாசக்காரா அட மோசக்காரா மாமா என்ன வார்த்தை உரைக்கின்றனா தெரியவில்லையா பாவிக்கும் எனக்கும் கள்ளக்காதலா ஆமாண்டா தவறல்லவா மாமா உன்னுடைய திருவாயிலால் இதை உரைக்கலாமா எனக்கும் பாவிக்கும் கள்ளக்காதலா உனக்கு என் மனைவிக்கு நான் கள்ளக்காதல் அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்கள் கூறுகின்ற வார்த்தை நிச்சயாக இருக்கின்றது மாமா எனக்கும் மாமிக்கும் கள்ளக்காதலும் படைத்து காக்கும் பர்வத மலையமர்ந்த பார்வதி மாமா சர்வபலத்துக்கு சர்வேத சரணமல்ல பர்வதகிரியமந்த பாபா இந்த உலகினிலே பாபா பாபா
இந்த உலகினிலே எடுத்த இத்தனை சோதனையா ஐயா கண்ணில்லையோ உனக்கு மனத்தான் இல்லையோ மாமா கண்ணில்லையோ உனக்கு மனத்தான் இல்லையோ கலங்கு மண்ணிலை மாறு கலங்கு மண்ணிலை மாறு அப்படியெல்லாம் தவறாக கூற வேண்டாம் மாமா. எனக்கும் மாமிக்கும் கள்ளக்காதல். மறுபடியும் மதியம் பேசுகின்றாயா? உனக்கும் என் மனைவிக்கு எத்தனை நாட்களாக போதத்துக்கு சுவாமி, எனது எனக்கும் பிரம்மதேவனுக்கும் கள்ளக்காதல். தவறு செய்து விட்டாய். தவறு நான் செய்து விட்டேன். உண்மைதான் சுவாமி, தவறு என் மீது கிடையாது, தங்கள் மீதுதான் தவறே. என் மீது தவறு. உங்கள் மீதுதான். என் மீது என்ன தவறு? சுவாமி, நீங்கள் யார்? இந்த உலகத்திற்கு படியளக்கக்கூடிய பரமன். உங்களுக்கு எத்தனை சிரம்? எனக்கு 5 சிரம். அவன் யார்? பிரம்மன். வடியலக்கும் பரமன். வடியலக்கும் அதற்கும் தொழிலை செய்யக்கூடியவன். உண்மைதான். அவனுக்கோ 5 சிரம். சுவாமி, இதில் பதியார் மாட்டான் யார் என்று தெரியாமல் கேவலம் அவனுக்கு பதிவுரை செய்துவிட்டேன். ஆதலால் சுவாமி, இப்பொழுது அவனுக்கு தகுந்த பாடத்தை நீங்கள் கற்பித்துக் கொடுக்க வேண்டும். உங்களை எதிர்த்து பேசுகின்றான். அவனுக்கோ 5 சிரம். அந்த 5 சிரத்தில் ஒரு சிரம் அறுபட வேண்டும். அப்படியானால் அவன் தான் தவறு செய்து விட்டான். நான் அமர வேண்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டான். சரி, அமர்ந்து விட்டானே. பதி யார் மாற்றான் யார் உனக்கு தெரியவில்லையா? தெரியாமல் தான் பதிவுதை செய்து விட்டேனே. அப்படியா? தெரியாமல் தவறு செய்து விட்டாய். தெரியாமல் தவறு செய்தால் அதனால் சிவனுக்கு சமமாக 5 சிரம் இருப்பதால் தான் யாரும் அதிகரித்து விட்டது. இப்போது உன்னுடைய ஒரு சிரத்தை நான் அறுக்கிறேன். எங்கே சென்றாலும் விடமாட்டேன். மாட்டி வருத்தி செய்யவில்லை மாமா மாமா உணவாளி நடக்கவில்லை மாமா
என் சக்தி எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றது. என் சக்தி எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றது பார்வதா. உங்களுடைய சக்தி எல்லாம் குறைந்து கொண்டு வருகின்றதா? நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இப்பொழுது என் இருக்கும் சக்தியை தங்களுக்கு தருகின்றேன். அந்த பிரம்மனை பார்க்கின்றேன். நீ சென்றால் என் பாதம் பறிந்தால் நான் உன்னை விட்டு விடுவேன் என்று பார்க்கின்றாய். பிடித்தவனே, உன்னை விடவே மாட்டேன். என் தடையின் விதி இதுதான். ஆண்டவனே ஏது மறியாதப்பா என் தலையில் விதிதுவா ஏது மரியாதை என்னை நான் வாழவில்லை, என்னை நான் என் தலையின் விதிதுதான் என் படைத்தாயன் ஏது மரியாதை பாடி இந்த உலகத்திற்கு பரிகலக்கக்கூடிய பரமன் நீங்கள் என் வார்த்தை கேட்டு பிரம்மதேவனுடைய சேர்த்தை கிள்ளி எறிந்ததால் உங்களுக்கு நிலைமை பெற வேண்டுமா? பசி பசிகளை பார்வதா பசி இந்த பிரம்ம கபாலம் என் கருத்தில் பட்டவுடனே எனக்கு பசியானது இருக்கின்றது, எனக்கு பசியானது இருக்கின்றது பார்வதா பார்வதா பிடித்தவரி சக்கினா
பார்வதா என் பசியானது தாங்க முடியவில்லையே எப்படி வச்சு விடு பார்வதா என் இடையெல்லாம் போகுதடி மாதே கட்டி நினைத்திருந்தேன் நான் உன்னை நினைத்திருந்தேன் பார்வதா பார்வதா பெண்ணத்தை பின்பற்றி என்று உரைப்பாடுகிறேன் பார்வதா அடி பாவி உன் பேச்சை கேட்டதா எனக்கு வந்த நிலைமை பார்த்தாயா பிரம்மணத்திடம் என் கருத்து பட்டவுடனே எனக்கு பசி இருக்கின்றது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் என்னை பார்த்தால் பயப்படுவார்கள் என்னை பார்த்து நகைக்கின்றன வரியலுக்கும் பரமனுக்கா எந்த நிலைமை என்று என்னை பார்த்து நகைக்கின்றன பார்வதா என் ஐம்பொழனோ அதங்களையே அம்பேகாயே அங்குலனோ அங்களையே சொல்ல வேண்டும்
பசியானது தீரவில்லையே பார்வதா. எனக்கு பசி எடுக்கின்றது, எனக்கு அங்க பசி எடுக்கின்றது பார்வதா. பார்வதா, என் பலம் எல்லாம் குறையுதடி. பார்வதி பலமெல்லாம் குறையுதடி. பார்வதாதி என்ன செய்வீர்? உங்களுக்காக இந்த நிலைமை வர வேண்டும் கடவுளே, உங்களுக்காக இந்த நிலைமை வர வேண்டும் ஆண்டவா. இறைவா, உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டுமா? நீங்கள் பித்தவரை பிடித்து இப்படியாக ஒரு தாண்டவம் ஆடுவது நியாயமாகுமா சுவாமி? அண்ணா கமலக்கண்ணா, கார்மிகள் வண்ணா, அநாத ரட்சக ஆபத்தாண்டவா, உன் தங்கை கத்துகின்றேன், கதறுகின்றேனே அண்ணா. அண்ணா, அழுது கொண்டிருக்கும் எனக்கு காதல் வார்த்தை கூற வர மாட்டீர் அண்ணா. பகவானே மௌனம் வைகுந்த வாசா, பார்க்கிற செயலா பரந்தாமா, செய்யாத தவறுக்காக மாமா அந்த மாமியோ என்னை காட்டி கொடுத்தால், ஆனால் என்னுடைய மாமனோ என்னுடைய 5 சிரத்தில் ஒரு சிரத்தை அறிந்து விட்டாய். உன்னை காண வருகின்றேன் தந்தையே. பள்ளி கொண்டவன் நானே. பசிதிரும் கண்ணன் கண்ணன் கடல்தனில் பள்ளி கொண்டவன் நானே நானே. அரக்கனை கொல்ல வேண்டி நினைத்தேன், அன்று தூணில் நரசிம்மமாய் உதித்தேன்.
அரக்கட்டி நஞ்சத்தை கொல்ல வேண்டிய அன்று தூங்கினார் சிம்மத்தா குதித்தே கத்தத்தை கல்லத்தில் உதித்தே பஜத்தே பள்ளி கொண்டவன் நானே எடுத்து யாதவர் என்னை எடுத்து வளர்த்திட மகன் கர்ணனை மறித்திட எடுத்து ஆற்றிட செய்தன் பூட்டிடும் பாண்டவர் தன்னை கடல்தனில் தள்ளி கொண்டவள் நானே ஆயர் பாடியும் ஆடினன் பாடினே ஆயர் பாடியில் ஆடினன் பாடினே ஆயர் பாடியில் ஆடினன் பாடினேன் அம்மான் கப்தனின் ஆவியை போக்கினேன் பள்ளி கொண்டவன் நானே இல்லை அங்குதன் தன்னை என்ன தன்னை பிள்ளையங்குதன் தன்னை அளித்து பின்னரதமம் தன்னை கழிக்க கண்ணால் மன்னதனை எரிக்கவும் செய்தே கண்ணீர் அதிகாலை கடலில் தன் கட்டளை செய்தான் ராவணன் கண்டான் அனுமான் சீதையை கட்டளை செய்தான் ராவணன் கண்டான் அனுமான் சீதை கண்டான் கையில் கோதண்ட கோபனை மணித்தேன் பள்ளி கொண்டவன் வணக்கம். எல்லாமல் இறைவன் நம்ம எல்லோரையும் காத்து ரட்சிக்கட்டும். இந்த உலகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்து ரட்சிக்கும் கருணை கடவுளாகவோ வைகுந்த வாசனாகவோ பார்க்கடல் வாசனாகவோ பரந்தாமனாகவோ என்னை நாடி வரும் பக்தர் குறையை தீர்த்து மூர்த்திகளில் ஒருவனாக
சீரம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அனுதினமும் அது காலையில் இருந்து காலை கடனை முடித்து என்னை நாடி வரும் பக்தர்கள் குறைய தீர்ப்பதனுடைய கடமை என்றும் இல்லாமல் இன்று வைகுந்தத்தில் ஏதோ அபயக்குறை கேட்கிறது. நிலைமையை பாருங்கள் தந்தையே. ராமா கோவிந்த ராமா எத்தினில் விடும் துயரம் சொல்ல போமா. ராமா கோவிந்த ராமா பேச்சினில் படுதுயரம் சொல்ல போமா. நீங்கள் பெற்றெடுத்தவருடைய நிலைமையை பார்த்தீர்களா? 5 முகத்தோடு படைத்த என்னை இந்த நிலைமைக்கு 5 சிரத்திலே ஒரு சிரத்தை எடுத்து விட்டார். உதிரம் சொட்ட சொட்டு என்னை இந்த சேற்றிலே புரட்டி புரட்டி என்னுடைய 5 சிரத்தில் ஒரு சிரத்தை எடுத்து விட்டார். பார்த்துக் கொண்டிருக்கலாமா தந்தையே? உனக்கு ஒரு சிரம் மறுத்தது தவறு, 5 சிரத்தையும் அளவா அறுத்திருக்கணும். எப்பவுமே ஒரு பிள்ளையா பிறந்தா பெற்ற தாய் தந்தைக்கு மரியாதை. பெரியவங்களை மதிக்கணும். அதாவது வந்து வேணாம் சொல்லிட்டே போன நேரம் போயிட்டே இருக்கோம், கதை கிடக்குது. அப்பா தந்தையே என் செல்வமே பிரம்மா, என் மகனை இந்த குலத்தை பார்ப்பதற்கு என் மனம் சற்று வேதனை அடைந்ததா. உன்னை இந்த குலத்தில பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளை படைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தொந்தி கமலத்தில் உன்னை மகனாக படைத்தேன். உந்தி கமலத்தில் என்னை படைத்தீர்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உண்மைதான். உடைய சிரம் அறுபட்டதால் படைக்கும் தொழிலே நின்று விட்டது. அது மட்டுமா, ஒரு மகனுக்கு ஒரு குறை என்றால் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு துடிக்காதா? உன்னை இந்த குலத்தில் பார்க்கும் போது என் ரத்தமெல்லாம் துடிக்குதாடா, துடிக்குது. மகனே தந்தையே பிரபா, என்ன இது? உன்னை இந்த குலத்திற்கு ஆளானவன் யார்? எந்த படுபாவி? தந்தையே, இந்த செயலை செய்திருந்தவர் யாராக இருந்தாலும் தக்க தண்டனை கொடுப்பேன் என்று என்னுடைய கரத்திலே, உன்னுடைய மகன் பிரமன் கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்தால்தான் நம்பிக்கை பிறக்கும். எனது இந்த நிலைக்கு ஆளாடுக்கணவன் எவனாக இருந்தாலும் அவனை பழி தீர்ப்பேன் என்று சத்தியம் செய்து தர வேண்டும். உண்மைதான். சத்தியம் செய்து கொடுத்தால்தான் உண்மை என்னிடம் கூறுவாயா? உண்மைதான். மகனே, அப்பா, என் செல்வமே பிரம்மா, நீ யார்? என்னுடைய மகன். உன்னை இந்த குலத்தில் பார்ப்பதற்கே மனம் சஞ்சலப்படுகிறது. இந்த நிலைக்கு ஆளாகிறவன் எவனாக இருந்தாலும் சரி, உன்னை ஒரு சிரத்தை அறுத்தவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனை பழி தீர்ப்பேன். இதுவே சத்தியம், இதுவே. சபாஷ் சபாஷ். தந்தையே, இந்த மகன் பிரமன் கணக்கிலே இந்த தகாத செயலை யார் செய்திருந்தாலும் செய்த பிறகு தக்க தண்டனை கொடுப்பேன் என்று என்னுடைய கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். உண்மைத்தான். ஆனால் இச்சத்தியத்தை மீறவே கூடாது. இந்த தகாத செயலை செய்தவர்கள் யார் தெரியுமா? 5 சிரத்தில் ஒரு சிரத்தை அறுத்தவர் யார் தெரியுமா? உடைய தக்கை காட்டு உடைய மைத்துனன் கைலாய வாசன் உமா பரமேசன் என்னுடைய 5 சிரத்தில் ஒரு சிரத்தை 5 சிரத்தில் ஒரு சிரத்தை அறுப்பதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய தங்கையா? உண்மைதான். உமா பார்வதாலா? உண்மைதான் தந்தையே. என் தங்கையா இந்த நிலைக்கு ஆளாக்கினார். அது மட்டும் தெரியாது, உன் சிரத்தை அறுத்தது என் மைத்துனர் அந்த ஈசனா? உண்மைதான். அந்த பரம கடவுளா? சரி, ஏனென்றால் இந்த ஆண்டவன் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றவில்லை என்றால் தேவன் அனைவரும் என இழிவாக தூற்றுவார்கள். செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் மகனே பிரம்மா,
காட்டி கொடுத்தது யார்? என் தங்கை. உன்னுடைய தங்கை அந்த பார்வதா அடுத்த பிறவியில் என் தங்கையின் வயிற்றில் மகனாக பிறந்து என் தங்கையின் சிரசை நானே அறுப்பேன். அப்படி அது மட்டும் கிடையாது. கிடையாது. இந்த பிரம்மன் சிரசை ஒரு 5 சிரசு ஒரு சிரசு அறுத்தான் அல்லவா? அந்த பரம கடவுளுக்கு பிரம்மத்தி தோஷம் பிடிக்க